இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஸ்வநாதன் சன்ஸுங்கிறது ரிலீஸ்க்கு முன்னாடியே 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. டேபிள் ப்ராஃபிட், அது 350 கோடி ரூபா கலெக்ஷனு. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எப்படி இந்த வியாபாரம் நடக்கும்? சூர்யா அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இப்போ சமீப காலமாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் ரேஸுக்கு போயிட்டாங்க, விஜய் அவர்கள் அரசியல் போயிட்டாங்க, அவங்க இருந்த வரைக்கும் இவங்களுக்கு பின்னாடி தான் சூர்யா அவர்கள் இருந்தார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள், அந்த ட்ரால்ஸ் இவங்க ரசிகர்கள் அவங்கள தாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீனாலேருந்து அவர் சிட்டிசன்லேருந்து அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள், வாலியிலேருந்து அப்படி அவரோட கிராஃப் அப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. சூர்யா அப்போ தான் கிராஃபே ஸ்டார்ட் பண்ணார். ரெண்டு விஷயமா பார்க்கணும் இது. எப்படின்னா, ஒன்று, அவர் முழுக்க கமர்ஷியல் படங்கள் தேர்ந்தெடுக்கலை. அவர் நடுவில் ஜெய்பீம் மாதிரி, ஏலா மாதிரி, வாரணம் ஆயிரம் மாதிரி படங்கள் நடித்தார். அஜித் விஜய் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது அப்போ தான் இவர் கிராஃபே தொடங்கினார் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க அந்த கிராஃபை முடிக்கும் போது இவரோட கிராஃப் அவங்களோட மேலே இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஜனநாயகன் ஃபுல் ரன் ஓடினாலுமே கருப்போட கலெக்ஷனை பீட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஜனவரி 9ஆம் தேதி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நினைச்ச கலெக்ஷனை விட பல மடங்கு கலெக்ஷன். எப்படி சார்? ஏன்னா இப்போ தனியாக ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ பராசக்தியோட ரிலீஸ் ஆயிருக்குங்க சார். அது ஒரு காம்படிஷனே கிடையாது சார். விஜய் அவர்களுடைய படத்துக்கு யாருமே காம்படிட்டர் கிடையாது. அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருந்தாரு, கருப்பு. பட் இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை, மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இன்ன வரைக்கும் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அந்த பட டீம் மேலே வச்சுட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஈவன் இப்போ ஆடியோ லான்ச் கூட இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா? உண்மையாகவே இல்லையா? இல்லை எப்படி? நிச்சயமாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைப் இன்னும் தெரியாமல் இருக்குது. ஆடியோ லான்ச் கோயம்புத்தூரில் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கருப்பு படம் சூர்யாவுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 350 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. சிங்கம் 2 பெரிய கலெக்ஷனை சூர்யா கொடுத்துச்சு. சிங்கம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் சூர்யாவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நடுவில் நல்ல படங்கள்லாம் நடித்தார். சூரரை போட்டு நடித்தார், ஜெய்பீம் நடித்தார், எல்லாம் நடித்தார். இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓடிடியில் வந்துச்சு இந்த 2 படம். அது இல்லாமல் கங்குவா, ரெட்ரோ, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படங்களும் சூர்யாவுக்கு இருந்தது. பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதாவது சிங்கம் 2க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதாவது அவருடைய மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு வச்சுக்கிறதுலே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கடன் இருந்துச்சு அந்த தயாரிப்பாளருக்கு. சூர்யா கடைசி நாளில், ஒரு நாள் ரிலீஸ் ஆகலை, முதல் நாள், அடுத்த நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த கடைசி நாள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், நெசசிட்டி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கடனை சூர்யா ஏற்றுக்கிட்டார், கார்த்தி ஏற்றுக்கிட்டார், அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கிட்டாங்க, ஷேர் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அடிச்சிச்சு. அதாவது கருப்பு படம் அந்த படத்தில் பெருசாக என்ன இருக்குது அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், அந்த கருப்பு சாமியாக ஒரு போர்ஷன் வருது பார்த்தீங்களா, ஒரு 45 நிமிஷம் அப்பப்போ வருது. இது கிளைமேக்ஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் சூர்யாவோட எஃபர்ட்டுங்கிறது பயங்கரமான எஃபர்ட். அது ஃபுல் எஃபர்ட் கொடுத்து அந்த படத்தை அந்த இடத்துல அவர் அந்த போர்ஷனில் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அது கிளிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அதை காப்பி பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் சாய் அபேங்கரோட மியூசிக் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை அதகலப்படுத்திடுச்சு. பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய வைபை கொடுத்துருச்சு. எதிர்பார்க்காத வெற்றி. அதாவது இந்த படம் வெற்றி அடையும்னு நினச்சிருப்பாங்க, இந்த அளவுக்கு வெற்றி அடையுமா அப்படின்றது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வேர்ல்டு வைட் 350 கோடி ரூபா கலெக்ஷனுங்கிறது சூர்யாவுடைய கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஸ்வநாதன் சன்ஸுங்கிறது ரிலீஸ்க்கு முன்னாடியே 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. டேபிள் ப்ராஃபிட், அது 350 கோடி ரூபா கலெக்ஷனு. இது வியாபாரமே 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எப்படி இந்த வியாபாரம் நடக்கும்? ஸோ அந்த படம் அடுத்து வரப்போகிற சூர்யா படம் அது பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. வெங்கி அட்லூரின்னும் போது லக்கி பாஸ்கர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நேர்த்தியாக ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு டேலண்டட் டேரக்டர்னு சொல்லலாம். அவருடைய கதையில் சூர்யா நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு டைமாக மமிதா பைஜு அந்த படத்தில் பேரா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்
மியூசிக்கு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதை, நேர்த்தியான கதை, நல்ல நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியிலே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னும் போது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படங்களுக்கே அந்த ப்ரொமோஷனுங்கிறது கடைசி 10-15 நாளில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ்லாம் என்னதுன்னா தேவையில்லாமல் வீணாக போயிடுது. அதனால் என்னென்னா அந்த 15 நாளில் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 15 நாளில் தான் இந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்குது அந்த ப்ரொமோஷனை. ஆரம்பித்தாங்கன்னா அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அதனோட ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். அந்த ரீச் வந்து பெரிய ரீச் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திர தினம் வருது, ஹாலிடேஸ்லாம் இருக்குன்னும் போது அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படம், அதாவது வெங்கி அட்லூரி டைரக்டர், சூர்யாவுடைய நெக்ஸ்ட் பிக்சர் ஆஃப்டர் கருப்புன்னும் போது ஆடியன்ஸ்டையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன மாதிரியான படமாக இருக்க போகுது அப்படின்னு. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான டைரக்டர் எப்போவுமே ஒரு தரமான படம் எடுப்பாங்க. நம்ம வெற்றிமாறன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் சறுக்குனதே இல்லை. அவர் எடுத்த எல்லா படங்களுமே ஹிட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒரு டைரக்டரை நம்பி ஒரு படம், ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி நடிக்கும் போது அந்த படம் ஹிட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த படம் பெரிய பேசப்படுற படமாக, பெரிய படமாக இருக்கும். 300 கோடி ரூபாய்க்கு இதை நம்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதையும் தாண்டி பெரிய கலெக்ஷன் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை வியாபாரம் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இருக்குது, அது ரசிகர்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இந்த 10 நாளில் அந்த ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக சார். இப்போ சூர்யா அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இப்போ சமீப காலமாக வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் ரேஸுக்கு போயிட்டாங்க, விஜய் அவர்கள் அரசியல் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த ஃபீல்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் சூர்யா அவர்களால் இந்த நம்பர் 1 பிளேஸுக்கே வர முடியுது. அவங்க இருந்த வரைக்கும் இவங்களுக்கு பின்னாடி தான் சூர்யா அவர்கள் இருந்தார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள், அந்த ட்ரால்ஸ் இவங்க ரசிகர்கள் அவங்கள தாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போவுமே எப்படின்னா ஒரு 2 பேர் ரேஸில் இருப்பாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன், எம்ஜிஆர் சிவாஜின்னு ரெட்டையர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகர்களுமே நல்ல நடிகர்கள் தான். ஜெய்சங்கர்லேருந்து, ஜெமினி கணேசன்லேருந்து, எஸ்எஸ்ஆர்லேருந்து, சிவகுமார்லேருந்து, பல பேர், முத்துராமன்லேருந்து எல்லாருமே நல்ல நல்ல நடிகர்களில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கான திறமை அவங்கவுங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த ரேஸுங்கிறது வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வரும்போது ரஜினி கமல் வந்து அந்த இடத்த பிடிக்கிறாங்க, அந்த ரெட்டையர்கள் இடத்த பிடிக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி தான் போயிட்டுருக்கு. கிராஃப் இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு அந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் இருந்தார், பிரபு இருந்தார், பல பேர் இருந்தாங்க. அன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள் முரளி இருந்தார், மோகன் இருந்தார். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான இடம் வந்து இருக்கத்தான் செஞ்சுது. அவங்கவுங்க படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ரிட்டையர்கள் அப்படின்னு வேறு அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது விஜயஜித் வந்து வந்துட்டாங்க. விஜயஜித் வந்து எப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. அந்த 92 அந்த பீரியட்லேயே 2 பேருமே உள்ளே வந்துட்டாங்க. 2 பேரும். அதுக்கு முன்னாடி பிரசாந்த் உள்ளே வந்தார். ஸோ இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பிரசாந்த் வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருந்தார். மிகப்பெரிய ஒரு பிரசாந்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டாராக இருந்தார். ஸோ இது வந்து எப்படின்னா யார் இந்த ரேஸில் முன்னாடி வருவாங்க அப்படிங்கிறத நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது. இது மக்கள் வந்து சொல்கிறது, இந்த தீர்ப்பு. மக்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன் பிடிக்குது, எதனால் பிடிச்சிச்சு, ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க, ஏன் இவ்வளோ பெரிய டாப் ஸ்டாராக கொண்டாடுறாங்கிறது மக்களுடைய மனசில் இருக்கிறது அபிமானம். அவங்களுக்கு ஒரு நடிகனை பார்க்குறாங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பிடிக்குது, அந்த ரீச். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க உள்ள வந்து அந்த காலகட்டத்தில் டாப்பில் இருந்த பிரசாந்த் வந்து ஃபேட் அவுட் ஆகியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வரார். 97 தான் வந்து சூர்யா வராரு. சூர்யா என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு 3-4 வருஷங்கள் வந்து போராட்டங்கள் இருந்தது. அதாவது சூர்யாவுக்கு நடிக்க தெரியாது, சூர்யாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, சூர்யாவுக்கு வந்து ஃபைட் பண்ண தெரியாது, சூர்யாவுக்கு எதுவுமே தெரியாது, சூர்யா ஒரு நடிகனே இல்லை அப்படின்னு வந்து ஒரு 4-5 வருஷங்கள் வந்து சூர்யாவுக்கு இருந்தது. ஆனால் விஜயஜித் அவர்களுக்கு எப்படின்னா வந்தவனே வந்து படங்கள் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரசிகன் ஆகட்டும், அப்புறம் விஷ்ணு ஆகட்டும், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆகட்டும், இப்படி கமர்ஷியல் லைனப்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் பூவை உனக்காக வந்துச்சு, ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அஜித்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமராவதியிலேருந்து, ஆசையிலேருந்து அவருக்கு ஒரு சின்ன சின்ன லைனப்ஸில் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்து செட் ஆயிடுச்சு. சூர்யா நேருக்கு நேர், அது விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் சேர்ந்து நடித்த படம், அதுதான் முதல் படம். இருந்தாலும் சூர்யா மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு சூர்யா வந்து பெருசாக போராட வேண்டி இருந்துச்சு. அந்த 4 வருஷம் வந்து இந்த போராட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய 5-6 படங்கள் வந்து பாருங்களேன், ஒரு 7 படங்கள் கூட சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். சூர்யாவுடைய நடிப்புலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். சூர்யா பாலா பார்க்குறாரு, பாலாவின் பார்வைப்பட்டதுக்கப்புறம் தான் சூர்யா ஒரு நடிகனாக மாறுறார்.
அது 2002ன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டாக தெரில. 2002ல் பாலா வந்து நந்தா எடுக்கிறாரு. நந்தாவில் சூர்யா வந்து மோல்டு பண்ணுறார். ஸோ அப்போ ஒரு நல்ல நடிகனை தயார் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல நடிகனை உருவாக்குறதுக்கு, ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயக்குனர் வேணும். நல்ல படைப்பாளி இருந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும். அந்த படைப்பாளிக்கிட்ட சூர்யா சிக்கிறதுக்கே 4 வருஷம் 5 வருஷம் ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தா வருது. நந்தா வந்தோடனே இது என்னென்ன பேர் எடுத்தாரோ, என்னென்ன விமர்சனங்கள் இருந்ததோ எல்லாமே வந்து சூர்யா வந்து உடைச்சி தகர்த்தி அவர் வந்து அந்த நந்தாவில் ஒரு பேர் எடுக்கும்போது, நல்லா கேட்டுக்குங்க, அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து காதலுக்கு மரியாதை வந்துருச்சு, துல்லாத முனமும் துள்ளும் வந்துருச்சு, அடுத்து கில்லி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லைனப் வந்து கிராஃப் வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. அஜித் அவர்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீனாலேருந்து அவர் வந்து சிட்டிசன்லேருந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள், வாலியிலேருந்து அப்படி அவரோட கிராஃப் வந்து அப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. சூர்யா அப்போ தான் வந்து கிராஃபே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து சூர்யா வந்து நடிக்கிறார். அதுக்கப்புறம் பிதா மகன் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் கஜினி வருது சூர்யாவுக்கு. அப்புறம் வந்து 7ஆம் அறிவு வருது. அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் வருது. நல்ல நல்ல படங்கள். இன்னும் சொல்லப்போனால் சூர்யா வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமர்ஷியல் படங்களை தேர்ந்தெடுக்கிறதை விட பலவிதமான கதை உள்ள படங்களையும் சூர்யா வந்து தேர்ந்தெடுத்தார். சிங்கம் மாதிரி கமர்ஷியல் படத்துலையும் நடித்தார், 1, 2, 3 நடித்தார். அதே நேரத்தில் 7ஆம் அறிவு மாதிரி படத்துலையும் நடித்தார். 24ன்னு ஒரு படத்துலையும் வந்து சூர்யா நடித்தார். ஸோ கஜினின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்லேயும் சூர்யா நடித்தார். சூர்யாவுடைய தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, கதை தேர்வு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஜெய்பீம் எடுத்துங்களேன், யாருமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்து ஜெய்பீம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூரரை போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவுமே யாருமே வந்து டச் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஒரு அஞ்சான்லாம் சூர்யாவுக்கு வந்து ஹிட்டு கொடுத்துருக்கணும். அஞ்சான்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம், நல்ல குவாலிட்டியாக ரிச்சான ஒரு மேக்கிங்கில் இருந்தது. இந்த ராஜு பாய் அப்படிங்கிற கேரக்டரில் சூர்யா நடித்தார். அது வந்து பல்லு குத்துற குச்சி மாதிரி குத்துவார். அது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் பல்லு அந்த ஹேர் ஸ்டைல், அஞ்சானோட ஹேர் ஸ்டைல் வந்து வச்சுக்க ஆரம்பித்தாங்க. சிங்கம் வந்தப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்னாலே சூர்யா மனசில் வர மாதிரி வந்து சிங்கம் படம் நடித்தார். ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துலையுமே சூர்யா வந்து ஒவ்வொரு விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டே வராரு. பட் அவர் ஒரு வாழ்க்கையில் வந்து அவர் 2 விஷயமாக பார்க்கணும். இது எப்படின்னா, ஒன்று, அவர் முழுக்க கமர்ஷியல் படங்கள் தேர்ந்தெடுக்கலை. அவர் நடுவில் ஜெய்பீம் மாதிரி, 7ஆம் அறிவு மாதிரி, வாரணம் ஆயிரம் மாதிரி படங்கள் நடித்தார். அதே நேரத்தில் இந்த நீங்கள் சொல்கிற வரிசையில் இருக்கிற விஜய் அஜித் அவர்கள் எல்லாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பேட்டர்ன் போயிட்டாங்க. பில்லா, கில்லி, திருப்பாச்சி அப்படி அவங்க போயிட்டாங்க. அஜித் வந்து பார்த்திங்கன்னா மங்காத்தா அப்படி அவர் போயிட்டார். ஸோ அவங்க வந்து கமர்ஷியல் கிராஃப்ட்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. இவர் வந்து எப்படின்னா கமர்ஷியல் அண்டு கதை உள்ள படங்களில் 2லேயுமே நடிக்கிறதுனால எப்போவுமே எப்படின்னா ஒரு கமலஹாசனுக்கு போராட்டங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ரஜினி கமல் 2 பேரும் ஒன்றா வந்தாங்கல்ல, ரஜினிக்கு இருக்கிற மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரேஸ். ரஜினிகாந்த் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், அவர் நல்ல நடிகர். 6லேருந்து 60 வரை எங்கேயோ கிட்ட குரல் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார், பிரமாதமாக நடிப்பார். ஆனால் அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா நம்ம கிட்ட ஆடியன்ஸ் இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுத்து அடுத்த வாரிசு, குப்பத்ராஜா, பில்லா, அவர் வேறு மாதிரியான ஒரு கதைக்களத்துக்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்போ இவர் பாஷா, முத்து, படையப்பா இப்படி சாய்ஸை வந்து கமர்ஷியல் சாய்ஸாக மாற்றிட்டார். ஆனால் வேற கமலஹாசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிற்பிக்குள் முத்தும் நடிப்பார், குணாவும் நடிப்பார், அவை சண்முகவும் நடிப்பார், அபூர்வ சகோதரர்களும் நடிப்பார், இது விஸ்வரூபம் மாதிரி படத்துலேயும் நடிப்பார். வித்தியாசமான கதைக்கலைஞர்கள் மைக்கேல் மதன காமராஜனும் நடிப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ரஜினி அப்படின்ற அந்த ஃபேம் அது கமலுக்கு இருக்கா அப்படின்னா, ரஜினியும் சூப்பரான நடிகர் தான், குறைச்சலாம் நடிப்பை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட ஃபார்முலா பேட்டர்ன் வந்து கமர்ஷியல். ஆனால் கமல் எடுத்துக்கிட்டது வந்து கமர்ஷியலும் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவனும் நடிப்பார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கி சட்டியும் நடிப்பார். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி படங்களும் நடிப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது ரஜினியா கமலா அப்படின்னா ஃபேம் வந்து ரஜினிக்கு ஜாஸ்தி. கமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய பல படங்களுடைய கலெக்ஷனை வந்து கமலால் வந்து முறியடிக்க முடியல. கமல் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அடித்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டரில் விக்ரமில் தான் அடித்தார். ஸோ அப்படி வந்து அது போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர், நல்ல பண்பட்ட நடிகர், நல்ல நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர், ஒரு ஃபோர்ஸ். எந்த கேரக்டர் எடுத்திங்கனாலும் ஒரு ஃபோர்ஸ். ஒன்று சிங்கமே எடுத்துக்கங்களேன், அதில் வந்து ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரா பார்க்குறியா அப்படின்னா அந்த டயலாக்லாம் ஒருத்தன் பேசும்போது, சூர்யா பெரிய ஹைட்டு கிடையாது, பெரிய வெயிட்டு கிடையாது. ஆனால் பேசும்போது என்ன ஆகும்னா, இதை பேசுகிறவங்க சரியான ஆள் பேசலைன்னா அதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் சூர்யா பேசும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க, சூப்பர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து ஆக்டிங்கில் வந்து தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டார் சூர்யா.
ஸோ அவருக்கு போராட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா போராட்டங்கள் இருந்துச்சு, இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. சூர்யாவுடைய முதல் பெரிய கலெக்ஷனே வந்து கருப்பு தான், 350 கோடி ரூபா பண்ணியிருக்கு. இன்றைக்கி முதல் படம் சூர்யா படம் டேபிள் பிஸ்னஸ் வந்து 300 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் இருக்குன்னா இந்த விஸ்வநாத் சன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது இன்றைக்கி அதாவது இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்ல முடியாது, ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போயாச்சு, அஜித் அவர்கள் படங்கள் நடிக்கிறத குறைச்சாச்சு. இதான் வந்து ரியாலிட்டி. அப்படின்னும் போது இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இடமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலி இடங்கள்னு நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட காலி இடங்கள் நம்ம சொல்லலாம். அப்படின்னும் போது அடுத்து யார் நகர்ந்து போவா? அதாவது நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க, விஜய் இடத்தை சூர்யா பிடிப்பார் அப்படின்னா கிடையவே கிடையாது. விஜய் இடத்தை யாராலுமே பிடிக்க முடியாது, அது தனி, அவருடைய மாஸ் தனி. அஜித் இடத்தை பிடிக்க முடியுமா அப்படின்னா அது தனி, அவரோட மாசும் தனி. அவங்க 2 பேருமே அவங்க 2 பேர் இடத்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே யாரும் இல்லாத ஒரு சூழல் வரும்போது அடுத்து அந்த உயரத்தை யார் ரீச் பண்ணுவான்னு ஒன்று இருக்கலாம், அந்த ஹைட்டை யார் ரீச் பண்ணுவா அப்படின்னா சூர்யா ரீச் பண்ணுவார். சூர்யாக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்குது. அது காலதாமதமாக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு வந்து காத்திருந்து கிடைக்கும். சூர்யாவுக்கு வந்து இப்போ காத்திருந்து அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ சூர்யாவுடைய கிராஃப் இனிமே சினிமா கிராஃப் பார்த்திங்கன்னா அடுத்து ஜித்து மாதவன் படத்தில் நடிக்கிறாரு, தாசே நானவேல் படம் கூட பூஜை போட்டாங்க. ஸோ நல்ல இயக்குநர்களை நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த இடத்துக்கு அவர் வருவார். சார், இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க 2 பேரும் அஜித் அண்ட் விஜய் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது அப்போ தான் இவர் கிராஃபே தொடங்கினார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அவங்க அந்த கிராஃபை முடிக்கும் போது இவரோட கிராஃப் அவங்களோட மேலே இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ இவர் வந்துட்டு இன்ன வரைக்குமே ஜனநாயகன் வந்துட்டு ஃபுல் ரன் ஓடினாலுமே கருப்போட கலெக்ஷனை பீட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, நீங்கள் எந்த படத்தோடையுமே கம்பேர் பண்ணக்கூடாது சார். எப்போவுமே எப்படின்னா ஒரு இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜனவரி 9ஆம் தேதி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது கரெக்டாக பிரமாதமாக ஓடி இருக்கும். நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்கோம். நினைச்ச கலெக்ஷனை விட பல மடங்கு வந்து கலெக்ஷன் எப்படி சார்? ஏன்னா இப்போ தனியாக ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ பராசக்தியோட ரிலீஸ் ஆயிருக்கும்ல சார்? அது ஒரு காம்படிஷனே கிடையாது சார். விஜய் அவர்களுடைய படத்துக்கு யாருமே காம்படிட்டர் கிடையாது. அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு அது வந்திருந்தா பொங்கல் ஹாலிடேஸ் 10 நாள் இருந்திருக்கு. அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஷூர் ஷாட் அடிச்சிருக்கும். ஆனால் அந்த என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த படத்தில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம தாமதம்னு கிட்டத்தட்ட 6 மாதம் முடிச்சு 7வது மாதம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்நெட்டில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இணையதளங்களில் வந்து அந்த படம் வந்து பைரேட்டட் காப்பி, திருட்டுத்தனமான வந்து முழு காப்பி ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சுன்னும் போது அதாவது அந்த கைது பண்ணாங்கல்ல, நம்ம சொல்கிற சென்சஸ் கிடையாது இது, அந்த போலீஸ் வந்து கைது பண்ணாங்க. இது யார் இணையதளத்தில் லீக் பண்ணதுன்னு 22 பேரை வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அந்த 22 பேரில் 4 பேரோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனுக்கு வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ், அதாவது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இணையதளத்தில் பைரேட்டடாக வெளியில் வந்ததுனால 1.5 கோடி மக்கள் இதை பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சென்சஸ் இருக்குது, அதை 1.5 கோடி மக்கள் பார்த்துட்டாங்க. 400 கோடி ரூபா போட்டு எடுத்த படம், கிட்டத்தட்ட 400 பேருடைய உழைப்பு. இதை வந்து சாதாரணமாக வீணடிச்சுட்டு போகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் வந்து ஜாமீனில் விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்கிறேன், ரெக்கார்ட்ஸ் புரியுது அப்படின்னா 1.5 கோடி பேர் வந்து பார்த்துட்டாங்க அந்த படத்தை அப்படின்னா அது மறுபடியும் எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? அதுக்கும் மீறி ஃபஸ்ட்டு டேலாம் பார்த்திங்கன்னா பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 90 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கிட்ட அது வந்து வேர்ல்டு வைட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் அடுத்தடுத்த நாட்களில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நினச்ச கலெக்ஷனை ரீச் போகாமல் போனதுக்கு காரணம் 1 தாமதமாக வந்தது, 2 பைரேட்டட் வெர்ஷன் வந்து ஃபுல் ஹெச்டி பிரிண்ட்டே வெளியில் வந்தது. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக போச்சு அந்த படத்துக்கு. ஒரு வேளை அந்த ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் ஆகலைன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருந்தா கூட நிச்சயமாக நல்லா ஓடி இருக்கும், பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்கோம். புரியுது சார். ஹோப் இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக டேபிள் ப்ராஃபிட் 300 crores கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். டேபிள் ப்ராஃபிட் 300 crores, டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிற அளவுக்கு 300 கோடி ரூபாய் வியாபாரமே. ஓகே, புரியுது. டன் சார். பொறுத்திருந்து பார்ப்போம் விஸ்வநாதன் சன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.